இவர் கான்ஃபிடென்ட்டா ஒரே தொகுதியில் நின்று இருக்கலாம். அந்த ஒரு தொகுதியில் ஷூரா அவர் வெற்றி பெற்று. இதுக்கும் கான்ஃபிடென்ட்டுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டேன். ஜெயலலிதா அவர்கள் வந்து 2 தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் வந்து 2 தொகுதியில போட்டிட்டு இருக்காங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இல்லாம 2 தொகுதியில அவங்க போட்டிட்டாங்களா? இவர் வந்து 2த்திலும் வெற்றி பெற்று விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளும். ஒரு தொகுதியில ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த தொகுதியில வீண் செலவு அரசாங்கத்திற்கு. நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி எந்த தலைவர்களும் அதை செய்யலையா அப்படின்னு கேட்கிறேன். பெரம்பூரை பொறுத்தவரை விஜய்க்கு எதிரான வேட்பாளர்கள் வலிமையான வேட்பாளர்கள் என்று நான் கருதவில்லை. ஆகவே அவருக்கு அந்த வெற்றி கிடைத்துவிடும் என்பதுதான் எண்ணம். 20% வாக்குகளை பலரும் கணிப்பதைப் போல அவர் பெற்றுவிட்டால் அதுவே வெற்றி என்கிறேன் நான். விஜயகாந்த் 8% தான் வாங்கினார். அதை விட 2.5 மடங்கு. தாவேகாவினுடைய வேட்பாளர்கள்ல தெரிந்த முகங்கள் என்று பார்த்தால் ஒரு 10 பேருக்குள் அடக்கிவிடலாம். திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டப்ப இளைஞர்கள் நிறுத்திருக்கிறாங்கன்னா அவரோட முகத்தை நம்பி தானே இங்க வந்துட்டு வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இளைஞர்களுடைய அதிக செல்வாக்கு பெற்ற தலைவர் இன்றைக்கு யார் என்று கேட்டால் இளைஞர்களிடம் திரு உதயநிதியா திரு சீமானா என்று கேட்டால் திரு விஜய் தான் நம்பர் 1. அடுத்ததுதான் இவர்கள் 2 பேரும். அதுதான் அந்த கட்சியினுடைய பலம். அதிமுகவை ஓவர்டேக் பண்ணி வரணும்னு இந்த தேர்தலில் முயற்சி பண்றீங்க. அந்த முயற்சிக்கு ஓரளவு பலன் கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓவர் நைட் யூ cannot become alternative to DMK. கட்சி ஆரம்பிச்சு 10 மாசத்துல என்டி ராமராவ் வந்து ஆட்சி அமைக்கலையா அப்படிங்கிற ஒரு சினாரியாவை அவங்க எடுத்து போட வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்னார் பாருங்க, ஃபர்ஸ்ட் போய் காலையில நின்றாருல, வேற எந்த கட்சி வேட்பாளர்களை விட விஜய் கட்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் தேர்தல் பூத்துல முதல்ல இருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமே வேணாம். 5 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 234 தொகுதிக்கும் வந்து இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வேட்பாளர்களை வந்துட்டு அறிவிச்சிட்டாரு. இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லா கட்சிகளும் தன்னுடைய வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிட்டாங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு தேர்தல் நகருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த வேட்பாளர்கள் 234 தொகுதிக்கும் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா தொகுதியையும். ஆல்ரெடி ஸ்டார் கேண்டிடேட்ஸோட தொகுதியெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா தான் இருந்தது. நீங்க பார்த்த விஷயங்கள் என்ன இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல? இல்லை, தாவேகாவினுடைய வேட்பாளர்களில் அந்த கட்சிக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி தெரிந்த முகங்கள் என்று பார்த்தால் ஒரு 10 பேருக்குள் அடக்கிவிடலாம். மற்றவர்கள் அனைவருமே விஜயை நம்பி, விஜயினுடைய பிரபல்யத்தை நம்பி, அவருடைய செல்வாக்கை நம்பி, மக்கள் செல்வாக்கை நம்பி களத்தை காணக்கூடியவர்கள். உள்ளூரிலே அவர்கள் ஓரளவு அறிமுகம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதுதானே முக்கியம். இப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, ஓரளவு அறிமுகம் மட்டுமே. ஒரு 10 பேர் மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. 10 பேர் வந்து இப்ப சென்னையில இருக்கிற நமக்கு வந்து தெரியறது விஷயம் கிடையாது. இப்போ உள்ளூர்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியறது தான் முக்கியம். அப்படி இருக்கிறவங்கள தானே செலக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா சில பேரை பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட தொகுதியின் கழக வேட்பாளர், குறிப்பிட்ட தொகுதியின் கழக தலைவர், மாவட்ட தலைவர், அப்படிதான் அவர் சொல்லும் போதே பார்க்க முடியுது நம்மளால. நான் சொல்லுவது நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2 பெரும் இயக்கங்களும் நீண்ட காலம் பொதுத்தளத்தில் இயங்கி வருகிற இயக்கங்கள். விஜயினுடைய கட்சி என்பது ஒரு குழந்தை. இந்த கட்சி ஒரு கட்சி பவள விழா கண்ட கட்சி, இன்னொரு கட்சி பொன் விழா கண்ட கட்சி. இந்த இயக்கங்களின் வேட்பாளர்களாக இருப்பவர்கள் அந்த இயக்கத்தில் சில ஆண்டுகள் அல்லது பல ஆண்டுகள் இயங்கி வந்தவர்களாக, சில முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்களாக, அவற்றில் ஓரிரு முறை வெற்றி பெற்றவர்களாக அவர்கள் மக்களை சந்திக்கப் போகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய சூழல் அப்படி அல்ல. 2 ஆண்டுகள் மட்டுமே தீவிரமாக இயங்கி வருகிற ஒரு இயக்கத்தைச் சேர்ந்து அந்த பகுதியிலே இன்னமும் எந்த அளவு செல்வாக்கு அந்த கட்சிக்கு இருக்கிறது என்று தெரியாத நிலையில் ஒரு பெரிய பொது தேர்தலை சந்திப்பதற்கு அவர்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு புது கட்சி இப்ப அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட போதுமே அப்படித்தானே ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இப்ப திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டப்ப இளைஞர்கள் நிறுத்தி இருக்கிறாங்கன்னா அவரோட முகத்தை நம்பி தானே இங்க வந்துட்டு வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே நிலைதான் இப்போது திரு விஜய் சந்திக்கிறார். ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்களோடு இவரை ஒப்பிடுவதை நான் முன்பும் ஏற்றதில்லை, இப்போதும் ஒப்பிடல. நான் என்னன்னா ஒரு புது கட்சிங்கிறதுனால திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய உடனேயே இடைத்தேர்தல்களை சந்தித்து அதில் வெற்றி பெற்றார். உங்களுக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் காங்கிரஸ் ஓ, காங்கிரஸ் ஐ, திமுக ஆகிய 3 பெரும் கட்சிகளை தேர்தல் களத்தில் 6 மாதத்திற்குள் சந்தித்த தேர்தல் களத்தில் வீழ்த்தி வெற்றி கண்டவர் எம்ஜிஆர். நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில், அதன் பிறகு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்,
அது கோயம்புத்தூரிலே, அதிலே எம்ஜிஆர் வெற்றி கண்டார். பாண்டிச்சேரி பொதுத் தேர்தல் எம்ஜிஆர் வெற்றி கண்டார். 5 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல், அப்போது அவருடைய வேட்பாளர்கள் புதியவர்கள் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் எம்ஜிஆர் அடுத்தடுத்து வெற்றி கண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது என்கிற எண்ணம் அதற்கு முன்பே தோற்றுவிக்கப்பட்டு விட்டது. இப்போது அப்படி அல்ல. வலிமையான ஒரு எதிர்க்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இன்னொரு புறம் ஏற்கனவே சில தேர்தல்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி, விஜய்க்கு இருப்பது போலவே தான் அவருக்கும் இளைஞர்கள் ஃபாலோயிங். இப்போது விஜய்க்கு அதைவிட கூடுதலாக இளைஞர்கள் ஃபாலோயிங் வந்திருக்கிறது. நாம் தமிழருக்கு என்ன இளைஞர்கள் ஈர்ப்பு இருக்கிறதோ அதைவிட கூடுதல் ஈர்ப்பு விஜய் பக்கம் இருக்கிறது. உண்மைதான். இளைஞர்களுடைய அதிக செல்வாக்கு பெற்ற தலைவர் இன்றைக்கு யார் என்று கேட்டால், இளைஞர்களிடம் திரு உதயநிதியா திரு சீமானா என்று கேட்டால் திரு விஜய் தான் நம்பர் 1. அடுத்ததுதான் இவர்கள் 2 பேரும். அதுதான் அந்த கட்சியினுடைய பலம். அதே சமயத்தில் அவரை மட்டும் சார்ந்திருப்பதுதான் அந்த கட்சியின் பலவீனமும் கூட. இவர்களெல்லாம் சொந்த ஊரில் ஓரளவு அறிமுகம் பெற்றவர்கள். அதை வைத்து மட்டுமே அவர்கள் வெற்றி பெற்று விட முடியுமா? இல்ல, நான் சொல்லுவது விஜய் கட்சியினுடைய வேட்பாளர்களை பற்றி. நாம் தமிழர் கட்சியும் சேர்த்து சொல்றீங்களான்னு கேட்டேன். சொந்த தொகுதியில வந்து அறிமுகம் பெற்றவர்கள், சொந்த தொகுதியில் அறிமுகம் பெற்றிருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் பலம். சீமான் வந்து ஒரு புதிய கருத்துக்களை பேசக்கூடியவராக இருக்கிறார். 2 திராவிட இயக்கங்களையும் கடுமையாக சாடுபவராக இருக்கிறார். விஜய் முதலில் திமுகவை மட்டுமே பேசினார். பிறகு 2 கூட்டங்களில் அதிமுகவை பேசினார். பிறகு பேசுவதை நிறுத்திவிட்டார். ஏனென்றால் அவர் ஒரு நெரேட்டிவ் செட் செய்கிறார். எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதே பாதையில் இப்போது பயணிக்கிறார். சீமான் அப்படி அல்ல. சீமான் திமுகவை விமர்சிக்கிறார், அதிமுகவை விமர்சிக்கிறார். 2 பேரும் நாட்டை நாசம் பண்ணிட்டாங்கன்றாரு. 2 பேரும் ஊழல் சக்திகள்ன்றாரு. எனக்கு மறு வாய்ப்பு கொடுங்க. இல்ல, நான் சொல்வது, நீங்கள் செய்வது ஒரு நெரேட்டிவ் முயற்சி. நீங்கள் மாற்றம் என்றால் அதிமுகவையும் சேர்த்து தான் விமர்சிக்க வேண்டும். ஆனால் விஜய் அது ஒரு உத்தி என்று நினைக்கிறார். கவனமாக தவிர்க்கிறார் அதிமுகவை பற்றி பேசுவதை. என்ன உத்தி நினைக்கிறாரு? எம்ஜிஆர் ஆதரவு வாக்குகளை, எம்ஜிஆர் புகழை பேசி, எம்ஜிஆர் பெயரை உச்சரித்து நாம் பெற்றுவிட முடியாதா என்பது அவரது முயற்சி. ஆனால் என்னை பொறுத்தவரை அப்படி பெற்றுவிட முடியாது. எம்ஜிஆர் பெயரை பேசுவதாலேயே உங்களுக்கு ஓட்டு விழாது. நீங்கள் திமுகவும் அதிமுகவையும் சமதூரத்தில் விலக்கி வைத்து சமதூரத்தில் பேசினால்தான் மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் கூடுதலாக உங்களுக்கு வாக்களிப்பார்கள். தெளிவா சொல்லிட்டாரு. களத்துல யார் இருக்காங்களோ அவங்கள தான் நாங்க. களத்தில் நீங்கள் இல்லை என்று நினைத்தால் அதிமுக இல்லாமல் போய்விடும். களத்துலனா இப்ப ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்கள எதிர்க்கிறாங்க. ஆட்சியில திமுக இருக்குங்கிறதுனால திமுக எதிர்க்கிறாங்க. இப்ப அவங்களுடைய கொள்கை என்னன்னா, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அதற்கு திமுகவை எதிர்த்தா வந்து திமுக vs டிவிகே அப்படின்னு வந்துட்டு ஒரு அப்படி என்பது ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்க. ஆனால் திமுகவுக்கு மாற்று சக்தியாக இப்போது முதன்மை சக்தியாக இருப்பது அதிமுக தான். அதற்கு அடுத்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதிமுகவை ஓவர்டேக் பண்ணி வரணும்னு இந்த தேர்தலில் முயற்சி பண்ணுறீங்க. அந்த முயற்சிக்கு ஓரளவு பலன் கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வையும். அதிமுகவை ஓவர்டேக் பண்ணி சில இடங்களில், சில தொகுதிகளில் அல்லது பல தொகுதிகளில், அதாவது ஒரு 30-40 தொகுதிகளில் விஜய் கூடுதலாக ஓட்டு வாங்குவார் என்று தான் கருத்து கணிப்பு நடத்துகிற நிறுவனங்களைச் சேர்ந்த நண்பர்கள் என்னிடத்திலே தெரிவிக்கிறார்கள். ஓவர்டேக் பண்ணுவீங்க. ஆனால் overnight you cannot become alternative to DMK. It will not happen in a night. Overnight நடக்காது. இந்த தேர்தலிலேயே நடக்குமா என்பது எனக்கு சந்தேகம். இதுதான் என்னுடைய முதல் கட்ட பார்வை. ஆனால் விஜய் தமிழ்நாடுல ஒரு சினாரியோவை கம்பேர் பண்றோம். நீங்க தமிழ்நாட்டுல ஒரு சினாரியோவை கம்பேர் பண்றீங்க. ஆனா நம்ம அப்படியே அந்த பக்கம் ஆந்திரா பக்கம் போனோம்னா, கட்சி ஆரம்பிச்சு 10 மாசத்துல என்டி ராமராவ் வந்து ஆட்சி அமைக்கலையா அப்படிங்கிற ஒரு சினாரியோவை அவங்க எடுத்து போட வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம சினாரியோவை எப்போதுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த சினாரியோவை கம்பேர் பண்ணாம இவங்க வந்து இந்த வேட்பாளர் தெலுங்கு தேசம் வந்து அவர் வந்து தன்மான பிரச்சனை, மண்ணின் பிரச்சனையை அவர் பேசினாரு, பண்ணாரு. அது வேற. ராமராவ் சூழல் வேற. நீங்க வந்து ராமராவ் மாதிரி வருவார் விஜய்ன்றீங்க. சில பேர் சிரஞ்சீவி மாதிரி வருவார். அந்த மாதிரி நான் மாதிரிங்கிற சொல்லல. நீங்க சினாரியோ கம்பேர் பண்றதுனால ஏன் அப்படி ஒரு சினாரியோ தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல நான் சொல்வது இன்றைய தேதியில் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, சூழல் இருக்கிறதான்னு. முதல்ல ஆட்சி மாற்றத்துக்கான சூழல் இருக்கா, அதுவே கேள்விக்குறி.
மக்கள் மத்தியில் இந்த ஆட்சிக்கு எதிராக நிறைய அதிருப்திக்கான காரணங்கள் இருக்கின்றன. காரணங்கள் மட்டும் போதாது, அந்த காரணங்கள் ஒரு கோபத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த கோபம் ஒரு அலையாக உருவெடுக்க வேண்டும். அப்படி உருவெடுத்தால்தான் ஆட்சி மாற்றம் நிகழும். அதற்கான வாய்ப்பு இப்போது இருக்கிறதா என்று கேட்டால், இது கால இடைவெளி சுருக்கமாக இருக்கிறது. அடுத்த 20 நாட்களில் ஒரு அலை உருவாகி விடுமா என்பதில் எனக்கு சந்தேகம் இந்த இருக்கு. அலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போது இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இன்றைய தேதியில் ஒரு கோப அலையெல்லாம் இல்லை. திமுக ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி மக்களிடம் இருக்கிறது. அந்த அதிருப்தி சொல்றீங்க, அப்புறம் அலை இருங்க இல்லைங்கிறீங்க, முரணா இருக்கு. இருங்க நான் சொல்கிறேன். அதிருப்தி இருக்குது. அதிருப்தி அலைனா உங்களுக்கு வேற எந்த கட்சிக்கும் இருக்கக்கூடாது, ஒரு கட்சிக்கு தான் இருக்கணும். ஆனால் அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியை அறுவடை செய்வதற்கு வெவ்வேறு கட்சிகள் இருக்கின்றன. அதிமுக என்ற ஒரு வலிமையான எதிர்க்கட்சி இருக்குது. அதுக்கு போடலாமா, நாம் தமிழருக்கு போடலாமா, விஜய்க்கு போடலாமா? அதிமுக வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அப்படி நான் வந்து என்டிஏ, அதாவது அதிமுகவை என்னைக்குமே குறைச்சு மதிப்பிடுற ஆள் கிடையாது அப்படிங்கிறத நான் வந்துட்டு இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். ஆனா ஆட்சிக்கு எதிரான அலை இல்லை, அதிருப்தி இல்லை அப்படிங்கிறது வந்து கரெக்டா அப்படிங்கிறதையும் நான் இங்க வந்து கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். இல்லை, ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி இருக்குமா? அதிருப்தி வேற, கோப அலைன்றது வேற. நீங்கள் 1900 உதாரணம் சொல்லணும்னா 1991 முதல் 96 வரை நடைபெற்ற அதிமுக ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி என்பது ஒரு அலை மாதிரி வீசியது. அதனால தான் அதிமுக படுதோல்வி அடைந்தது. அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு தவறான முடிவெடுத்தது. அதிமுக மீது அதிருப்தி இருக்கக்கூடிய சூழலில், கடுமையான அதிருப்தி இருக்கக்கூடிய சூழலில் அந்த கட்சியோடு காங்கிரஸ் கட்சி நரசிம்மராவ் அவர்கள் கூட்டணி வைத்தார். அப்போது அந்த முடிவை எதிர்த்து மூப்பனார் வெளியேறினார். மூப்பனார் வெளியேறி புதிய கட்சியை தொடங்கினார். அந்த புதிய கட்சி திமுகவோடு கூட்டணி வைத்தது. அந்த கூட்டணிக்கு ரஜினிகாந்த் ஆதரவளித்தார். ஆக அந்த அலையை, அந்த அதிருப்தியை வேறு யாராலும் அறுவடை செய்ய முடியவில்லை. சொல்லப்போனால் அந்த சமயத்தில் நடைபயணம் ஆட்சிக்கு எதிராக மேற்கொண்டவர் வைகோ. ஆனால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தமாக திமுகவுக்கு தான் இருக்கிறது என்று அவர்களுக்கு மொத்தமாக கொண்டு போய் ஓட்டை போட்டார்கள். அப்போது அந்த அதிருப்தி அலையாக மாறுவதற்கு சில காரணங்கள் இருந்தன. இப்போது அப்படி சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது என்பதை தவிர உங்களுக்கு வேறு பெரிய காரணங்கள்லாம் இல்லை. ரெண்டாவது, மக்கள் மத்தியிலும் இலவசங்களுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குங்கிறத தவிர வேற காரணங்கள், விலைவாசி ஏற்றம்லாம் வந்து ஒரு பெரிய இல்லை காரணம் விலைவாசி இல்லைன்னு ஏற்றம்னா மத்திய அரசுக்கும் பொறுப்பு இருக்குது, மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனால் மாநில அரசுக்கு நீங்கள் எதிராக என்ன சொல்லலாம்னா, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணத்தை உயர்த்தியது, இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அவர்கள் ஒரு லிஸ்ட் பாதிக்கலங்கிறீங்களா? சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, பால் விலை உயர்வு எல்லாம் பாதிக்கலங்கிறீங்களா? இல்லை, அது சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம். அவர்கள் ஒன்று சொல்லுவாங்க, குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துருக்கோம், வீட்டில் படிக்கிற பசங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துருக்கோம், பட்டதாரி பெண்களுக்கு கொடுத்துருக்கோம், இப்படின்னு அவர்களும் சிலது சொல்லுவாங்க. பெண்களுக்கு பயணம் போகலாம், ஃப்ரீயாக போகலான்னு பண்ணியிருக்கோம். அதனால தானே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இதை சொல்கிறாங்கன்றதுனால தான் நான் வந்தால் 2000 ரூபா தர்றேன், 1000 ரூபாயை நான் வந்தால் ஆம்பளைங்களும் ஃப்ரீயாக போகலான்றேன், நான் வந்தால் ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன். ஆக அந்த கவர்ச்சிகரமான திட்டங்களின் மீது மக்களுடைய பார்வை திரும்பி விடுமோ என்கிற சந்தேகம் அதிமுகவுக்கும் இருக்கு. ஆகவே அதிருப்தியை தாண்டி ஆட்சி மீது அதிருப்தி இருக்குமா? ஆனால் அந்த அதிருப்தியை 3 பேர் பிரிச்சுக்க போகிறாங்க. இதுதான் விஷயம். 3 பேர் பிரிச்சுக்காம களத்தில் இப்போ சீமான் இல்லை என்றாலோ, விஜய் இல்லை என்றாலோ அது அதிமுக விழும். அதிமுக தான் ஜெயிக்கும். அதே போல் சீமான் இல்லை என்றாலும் களம் மும்முனை போட்டியாக மாறி இருக்கும். அதில் சீமான் அதிமுகவோடு சேர்ந்திருந்தால் அதிமுக வெற்றி பெற்று இருக்கும். இப்போ என்னன்றாரு, சீமான் ஒரு ஸ்பாய்லராக இருக்காரு, விஜய் இன்னொரு ஸ்பாய்லராக இருக்காரு. விஜய் சீமானை விட கூடுதலாக வாங்குவார், ஓட்டு கூட வாங்குவார். விஜய் நிச்சயமாக இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு சொன்னார் பாருங்க, ஃபஸ்ட்டு போய் காலையில் நின்றுடுங்கன்றாருல. வேற எந்த கட்சி வேட்பாளர்களை விட விஜய் கட்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் தேர்தல் பூத்தில் முதல்ல இருப்பாங்க. அதில் எந்த சந்தேகமே வேணாம். ஏன்னா விஜய் பார்ப்பதற்கே ஆரவாரத்துடன் ஓடி வருகிறார்கள், பெரும் கூட்டமாக ஓடி வருகிறார்கள், கட்டுப்பாடுகளை தகர்த்து விட்டு ஓடி வருகிறார்கள். அந்த அளவு செல்வாக்கு இருக்கு. ஆனால் அந்த ஆதரவு இருக்குல்ல, ஓட்டாக கன்வெர்ட் ஆகணும். ஓட்டாக கன்வெர்ட் ஆகி ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஜெயிக்கணும். கட்சி ஆரம்பிச்சு இத்தனை 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனாலும் இன்னமும் அந்த கேள்விக்கான கேள்வி வந்துட்டு ஓயவே இல்லை அப்படின்னு.
ஓட்டா மாறுமா சீட்டா மாறுமா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து ஓட்டா எல்லாரும் எழுப்பிட்டு நான் இருக்காங்க என்ன சொல்றேன், அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அவர் அதுக்கான சொல்லிட்டாரு. பதில். நிச்சயமா அந்த கேள்வி இருந்துட்டு தான் இருக்கும். ம். டில் யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப், அந்த கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க இல்ல இப்ப இந்த கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவ்ளோ பேர் பார்க்க வராங்க. மெனக்கெட்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்துல, மெனக்கெட்டு வந்து இவ்ளோ தூரம் கடந்து அவர வந்து பார்க்க வராங்கங்கிறப்ப, ஓட்டு போட மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு பக்கம் இருக்குல்ல. அந்த அந்த புரிதல் ஏன் வரமாட்டேங்குது? இல்ல வந்து இல்ல இது வந்து ஓட்டு ஒரு நரேட்டிவா? போடுவாங்கன்னு நான் சொல்றேன். சில பேர் ஓட்டு போடுறத பத்தி சந்தேகம் கிளப்புறாங்க. நாமே பேசி இருக்கிறோம். இதற்கு முந்தைய நேர்காணல்களில் நாமே பேசி இருக்கிறோம். என்னன்னு, சில பேர் விஜயை ஆதரிக்கிற இளைஞர்கள் ஓட்டு போடுவார்களா என்று சந்தேகம் கேட்கிறார்கள். ஓட்டு போடுவார்கள் என்பதுதான் என்னுடைய செய்தி. நான் இப்ப உங்ககிட்ட என்ன சொன்னேன், போலிங் ஸ்டேஷன்ல வரிசையில் முதலில் நிற்க போகிறவர்கள் விஜய் ரசிகர்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது வெற்றி பெறுகிற அளவு உதவ போகிறதா என்பதுதான் என் சந்தேகம். ஓட்டு போட வருவாங்களா இல்லையான்றது என் சந்தேகம் இல்லை. சில ஊர்களில் அவர் 25% இருக்குன்றாங்கம்மா கருத்து கணிப்பு நடத்துகிறவங்க. சில ஊர்களில் 15% இருக்குன்றாங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு 20 வாங்குவார்னு நான் நினைக்கிறேன். 25, 28லாம் இருக்குல்ல, அங்கே இந்த ரெண்டு கட்சிகளுடைய செல்வாக்கு எதுவும் இல்லை. விஜய் வேட்பாளர் ஓரளவு செல்வாக்கான வேட்பாளர்னா அப்படிப்பட்டவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும். விஜய் பொறுத்தவரை திமுகவுக்கும் சேதாரத்தை ஏற்படுத்துவார், அதிமுகவினுடைய ஓட்டிலையும் சேதாரத்தை ஏற்படுத்துவார், நாம் தமிழர் ஓட்டிலையும் சேதாரத்தை ஏற்படுத்துவார், சேதாரங்களை ஏற்படுத்துவார். வெற்றி அவர் கட்சிக்கு எவ்வளவு வெற்றி அதுதான் முக்கியம். இவங்களை சில தொகுதியில் கெடுப்பார், அவங்கள சில தொகுதியில் கெடுப்பார். இப்படி முடிந்து விடக்கூடாது. அவர் முதல் தேர்தலிலேயே அதே சமயத்தில் பெரிய வெற்றிகளை பெறாவிட்டாலும் முதல் தேர்தலிலேயே தான் சந்திக்கிற முதல் பொது தேர்தலிலேயே 20% வாக்குகளை பலரும் கணிப்பதை போல் அவர் பெற்றுவிட்டால் அதுவே வெற்றி என்கிறேன் நான். ஏன்னா எந்த ஒரு புதிய கட்சியும் முதல் தேர்தலிலே 20%, விஜயகாந்த் 8% தான் வாங்கினார். அதை விட 2.5 மடங்கு 20 வாங்கினார்னா, அப்போ அதன் பிறகு வருகிற தேர்தல்களில் அவரை நாடி சில கட்சிகள் முதலில் வரும், படையெடுத்து வரும் என்று ஒரு சூழல் உருவாகும். அவருடைய பயணம் உறுதியாக தொடர வேண்டும். இதுல அப்ப நம்ம வந்து இப்போ தொகுதி வாரியா சில விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து திரு விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதிகள்ல நிக்கிறாரு. ஒண்ணு வந்து பெரம்பூர், இன்னொரு வந்து திருச்சி கிழக்கு. இது ஏற்கனவே வந்து பேசப்பட்டது தான். அவர் அங்கதான் நிக்க போறாருன்னு ஏறக்குறைய தெரிஞ்ச விஷயமா தான் இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இதை எப்படி பார்க்கலாம்? 2 தொகுதியில அவர் நிக்கிறார். 2 தொகுதிகளில் போட்டியிடுவது சில பெரிய தலைவர்கள் போட்டியிட்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு 1-2 விமர்சனங்கள் ஆரம்ப நிலையிலேயே வந்திருப்பதை நானும் அறிகிறேன். ஊடக விமர்சனங்களில் வெளிப்பட்டிருக்கிறது. காட்சி ஊடகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி 2 தொகுதியில் அவர் பயந்து போய் தான் நிற்கிறாரு, அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் பெருமளவு வசிக்கக்கூடிய தொகுதியில் போய் நிற்கிறாரு என்று, அதனால் தன்னுடைய மதத்தை தன்னுடைய சமூகத்தை அவர் நம்புகிறாரு. அது ஒரு உத்தி. 2 தொகுதியில் நில்லுங்கன்னு யாராவது அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். இந்த விமர்சனம் எழும். நான் இதை வேறு ஒரு கோணத்தில் விமர்சிக்க விரும்புகிறேன். இவர் வந்து 2த்திலையும் வெற்றி பெற்று விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்ய வேண்டும். ஒரு தொகுதிக்கு தான் எம்எல்ஏவாக இருக்க முடியும். ஒரே நேரத்தில் 2 தொகுதிக்கு இருக்க முடியாது. ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்யும் போது அந்த தொகுதியில் வீண் செலவு, அரசாங்க நிர்வாகத்திற்கு செலவு. இது பற்றி பல அரசியல் விமர்சகர்கள் பல நேரங்களில் தெரிவித்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி எந்த தலைவர்களும் அதை செய்யலையா அப்படின்னு கேட்கிறேன். செய்திருக்கலாம். அவர்கள் தவறு செய்தால் அதையே நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். இன்னொன்று, உங்களுக்கு அவநம்பிக்கை என்ற விமர்சனமும் இதன் மூலம் வரும். இல்ல இப்ப மத்தவங்க விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தன்னோட நிலைப்பாடை ஏன் மாத்திக்கணும்? இல்ல என்னமா அது? அந்த விமர்சனம் நியாயமான விமர்சனம். அது எப்படி நியாயமற்ற விமர்சனம்? இல்ல ஒரு எலெக்ஷன், ஒரு பை எலெக்ஷன் அப்படின்னா நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷனே அந்த ரூலை வந்து அந்த இடத்துல வந்துட்டு நிச்சயமாக அதை கொண்டு வர வேண்டும். அதை வந்து நீங்க ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் 2 இடத்துல நிக்கலாங்கிறத வந்துட்டு அப்ப உங்களோட சட்டத்துல தான் நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தணும். இப்படி ஒரு வாய்ப்பு வந்து ஒரு கேண்டிடேட் கொடுக்கிறதுக்கு இவங்க இருக்கிறாங்கல்ல. இந்த உங்களுடைய பார்வையில், இந்த உங்களுடைய கேள்வியில், வாதத்தில் வலு இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவங்களோட உரிமையை அவங்க நிக்கிறாங்க. அதுதான்மா, உங்களுக்கு இப்போது உரிமை இருக்கிறது. அந்த உரிமை இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வையும் கூட. நீங்க வந்து ஒரு இடைத்தேர்தல் நடத்துவதால் எவ்வளவு பொருட்செலவு, அதிகாரிகளுடைய உழைப்பு, நேரம் வீணாகிறது, ஒரு அரசு எந்திரம் எப்படி முடங்கி போய்விடுகிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். 2வது, கரப்ட் மீன்ஸில் தான் பை எலெக்ஷன்லாம் நடக்குது. அந்த ஒரு கரப்ட் மீன்ஸில் ஒரு பை எலெக்ஷன் நடப்பதற்கு இப்போதே நீங்கள் வித்திடுகிறீர்கள்.
ஆகவே விஜய் இதை தவிர்த்திருக்க வேண்டும் என்பது என் பார்வை. ஆனால் இரண்டு தொகுதிகளில் அவர் போட்டியிடுகிறார். நிச்சயமாக இல்ல இதற்கு முன்னாடி எந்தெந்த தலைவர்கள் போட்டு இட்டிருக்காங்க உங்களுக்கே கண்டிப்பா தெரியும். ஏன்னா நீங்க வந்துட்டு இத்தனை வருடமா வந்துட்டு இல்லம்மா, துறையில தேசிய பயணிக்கிறீங்க. அளவில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டிட்டு இருக்காரு, ஜெயலலிதா அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா? இல்லம்மா, நான் இல்லைன்னு சொல்லலையேம்மா. நான் அந்த இதை நான் ஏற்கவில்லை, அவ்வளவுதான். என் பார்வை சிம்பிள். இவர் கான்ஃபிடென்ட்டா ஒரே தொகுதியில் நின்று இருக்கலாம். அந்த ஒரு தொகுதியில் ஷூரா அவர் வெற்றி பெற்று இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இது வந்து இதுக்கும் கான்ஃபிடென்ட்க்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறேன். இப்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து 2 தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க, ராகுல் காந்தி அவர்கள் வந்து 2 தொகுதியில போட்டிட்டு இருக்காங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் இல்லாம 2 தொகுதியில அவங்க போட்டிட்டாங்களா? கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா கான்ஃபிடன்ஸ் இல்லாமையும் இருக்கலாம், இல்லை அபரிமிதமான செல்வாக்கை காட்ட வேண்டும் என்பதற்காகவும் இருக்கலாம். அது எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அது ஒரு தேவையற்ற செலவுக்கு வழிவகுக்கிற ஒரு நடைமுறை என்று தான் நான் அதை பார்க்கிறேன். மற்றபடி நிறைய 21 பெண்களுக்கு அவர் வாய்ப்பளித்திருக்கிறார், நிறைய பட்டதாரிகளுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். நிற்பவர்களில் மிக பெரும்பாலானோர் 90% பேர் புதுமுகங்கள் தான். விஜயை நம்பிதான் தேர்தல் களத்தை சந்திக்கிறார்கள். ஏற்கனவே பெண்களுக்கு கவரக்கூடிய சில வாக்குறுதிகளை அளித்தார். இன்றைக்கு இளைஞர்களுக்கு சில நல்ல வாக்குறுதிகளை தந்திருக்கிறார். அது உண்மையிலேயே சொல்லப்போனால் ஃப்ரீபீஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உருப்படியான யோசனைகள் என்றே கூட சொல்லலாம். நீங்கள் வந்து போதை கலாச்சாரத்தை தடுப்பதற்கு சட்டம், அது தவிர குழு, கண்காணிப்பு அமைப்பு, இதெல்லாம் அவர் அறிவித்திருக்கிறார். அது தவிர பிணை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாத கடன், கொலேட்ரல் ஃப்ரீ லோன். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஜாமீன் கொடுக்கணும், சொத்து பத்திரமோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டா 20 லட்சம் வரைக்கும் கடன் வாங்க முடியுன்றது இல்லாமல் அரசாங்கம் உத்தரவாதம் தரும் என்பதை போல ஒரு வாக்குறுதியை தந்திருக்கிறார். அதே போல் 29 வயது கடந்து வேலை இல்லை என்றால் உங்களுக்கு அரசாங்கம் ஒரு மானியம் தரும் என்று சொல்லுகிறார். இது தவிர இன்னும் சிலவற்றையெல்லாம் கூட நான் அவரிடம் எதிர்பார்க்கிறேன். அடுத்தடுத்து பார்க்க வேண்டும். விவசாயிகள் நெசவாளர்கள் பற்றி தனி வாக்குறுதிகள் வரும் என்கிறார். கனிம வள கொள்ளை எப்படி தடுப்பது, அது அரசாங்கத்திற்கு அதிக வருவாய் வருவதற்கு என்ன வழி வைத்திருக்கிறார், இது தொடர்பாக அவர் தெரிவிக்க வேண்டும். இன்னும் சில விஷயங்களை அவர் பேச வேண்டும். பத்திரிகையாளர் சந்திப்பை தள்ளி போட்டு கொண்டே போவது அல்லது தவிர்ப்பது சரியல்ல என்பதும் என் பார்வை. இப்போ அடுத்ததான் வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு அவரோட தொகுதி குறித்து பேசிட்டோம். இப்போ அதில் நம்மளுக்கு வந்துட்டு போட்டியிட போகிறது யாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. 2 தொகுதியிலையுமே வந்துட்டு எந்தெந்த கட்சியில் இருக்கிற வேட்பாளர்கள் வந்து போட்டியிட போகிறாங்கன்னு. இப்போ பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் வந்து திமுகலேருந்து யார் போட்டியிடுறாங்கிறது தெரிஞ்சிருச்சு. இங்கே யார் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க காம்படிஷன்? இப்போ திருச்சி கிழக்குலையுமே வந்துட்டு ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும். திருச்சி கிழக்கு இருதயராஜ் அவர்கள் வந்து இருக்கிறார். அவர் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். அவர் வந்து கிறிஸ்துவ அமைப்புகளோடு தொடர்புடையவர். கிறிஸ்துவ பாதிரியார்களை முதலமைச்சரிடம் சந்திக்க வைப்பதோ அல்லது பிஷப்புகள் மத்தியில் வந்து கொஞ்சம் அறிமுகம் உள்ளவர், அவர்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்திற்கு கொண்டு செல்லுபவர். ஆகவே அவர் ஒரு வலிமையான வேட்பாளர் தான். பெரம்பூரை பொறுத்தவரை விஜய்க்கு எதிரான வேட்பாளர்கள் வலிமையான வேட்பாளர்கள் என்று நான் கருதவில்லை. ஆகவே அவருக்கு அங்கு வெற்றி கிடைத்துவிடும் என்பதுதான் என் நம்பிக்கை. இப்போ விஜய் அவர்களுடைய கிழக்கு தொகுதி அண்ட் பெரம்பூர் வந்துட்டு பேசிட்டோம் எப்படி இருக்குங்கிறது. அடுத்ததா வந்துட்டு வில்லிவாக்கம்ல இல்லை, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக விரும்பலாமா? திரு ஆதவ அர்ஜுனாவாகட்டும், யாரெல்லாம் வலிமையான வேட்பாளர்கள் என்றால் திரு ஆதவ அர்ஜுனா ஒரு வலிமையான வேட்பாளர், திரு ஜேசிடி பிரபாகர், திரு செங்கோட்டையன், இப்படி ஒரு 7-8 பேர் 6-7 பேர் கடும் போட்டி ஏற்படுத்துபவர்களாக இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ அந்தந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் சார்? ஏன்னா இப்போ வந்து வெற்றி வாய்ப்பை பற்றி ஒரே ஒரு தொகுதியை தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலும் திமுக நிக்குது. வேளச்சேரி மட்டும்தான் வந்து காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. இப்போ திமுகவுக்கும் டிவிகேவுக்குமான ஒரு போட்டியா இருக்குமா சென்னையை பொறுத்த வரைக்கும்? இல்லை, நான் சொல்லுவது தேமுதிக நிற்கிற இடங்களில் அவங்களுக்கு பலவீனமான வேட்பாளர், பலவீனமான கட்சி தான். அங்கே விஜய் கடுமையாக அவருடைய வேட்பாளர் கடுமையான எஃபோர்ட்டை போட்டால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்ல முடியாது. களத்தினுடைய சூழல் இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அங்கே வந்து என்ன போட்டி ஆகும்னா தேமுதிக பின்னாடி போயிடும். போட்டி அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மாறிடும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் காங்கிரஸ் நிற்கிற இடங்களில் போட்டி அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும். காங்கிரஸ் வேட்பாளர் பலவீனமாக போயிட்டாருன்னு வச்சுங்க, விஜயனுடைய கேம்பெயினோ விஜய் வேட்பாளருடைய எஃபர்ட்டோ ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, ஆக அந்த மாதிரி ஒரு 30 தொகுதிகளில் இவர்களால் கடும் போட்டி ஏற்படுத்த முடியும். உழைப்பின் மூலம், விஜயை பயன்படுத்தி கொள்வதன் மூலம். அதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.